லியோ படம் வந்து ரிலீஸ் ஆகி 14 நாள் ஆச்சு. இந்த 14 நாளில் இந்த படம் 100 கோடி கிட்ட வந்து லாபம் மட்டுமே எடுத்திருக்கு. ஸோ நேற்று 14வது நாள் வசூல் எவ்வளோ, 14 நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த படம் வந்து எவ்வளோ வந்து ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் நேற்று லியோ சக்ஸஸ் மீட்டில் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசினார். அதில் சில விஷயத்தை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் பேசுவோம். அதுக்கு அடுத்ததாக இன்னும் சில படங்களோட வசூலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த படங்களோட ஷேர் என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கி வந்து 29 இயர்ஸ் ஆஃப் நாட்டாமை. ஸோ ஒரு ட்ரெண்ட் செட்டர் மூவி, அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாடி நான் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. நிமிஷம். ஸோ ஆமாங்க, பிகில் படம் தான். பிகில் படத்தில் வந்து அந்த ஃபுட்பால் மேட்சை பார்க்க விடாமல் விஜய் சாரை கூப்பிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு மாஸ் காட்டுவார். அதில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். ஸோ இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரண்குமார், சிம்சன் ராஜ், லவ் ஆஃப் தளபதி, அப்புறம் ஏபிசிடி அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் தளபதியன்ஸ். இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். நேற்று லியோ சக்ஸஸ் மீட்டில் விஜய் சார் நிறையா விஷயங்கள் பேசினார். அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஸோ ரொம்ப பாசிட்டிவாக தான் பேசினார், நெகட்டிவாக எதுவுமே பேசலை. இத்தனைக்கும் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு. இது எல்லாத்தையுமே இதில் நம்ம பார்ப்போம், இது பேசுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி சில படங்களோட வசூல். கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன், அந்த படத்தோட டே 13 கலெக்ஷன் இந்தியாவில் டே 6 இது வந்து 67 லட்சம், வேர்ல்டு வைடு $1.5 மில்லியன். இந்தியா முழுக்க இது வரையும் டோட்டலாக 8 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $89 மில்லியன். கணபத், அந்த படத்தோட டே 13 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 10 லட்சம், வேர்ல்டு வைடு 11 லட்சம். இந்தியா முழுக்க 13 கோடியே 67 லட்சமோ, வேர்ல்டு வைடு 15 கோடியே 83 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 125 கோடி. 80 கோடிக்கு தேட்டர்கள் பிஸ்னஸ் நடந்திருக்கு. இந்த படத்துக்கு இதுவரையும் வந்திருக்க ஷேரு 8 கோடியே 28 லட்சம். அதாவது 10 மடங்கில் 1 மடங்கு தான் வந்திருக்கு. இப்போ மீதி 9 மடங்குங்கிறது பெரிய அமௌண்ட். இது சும்மா சின்ன அமௌண்ட்டு கிடையாது. கிட்டத்தட்ட 72 கோடி கிட்ட இந்த படம் வந்து இப்போவே மிகப்பெரிய லாஸு. ஸோ ஓடிடியில் ஒரு விலைக்கு விற்றுருந்தாலுமே இப்போதைக்கு தேட்டர்களில் வாங்கி விற்ற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நஷ்டம். ஸோ அதுக்கு அடுத்ததான் தேஜாஸ், அந்த படத்தோட டே 6 இந்தியாவில் வந்து 28 லட்சம், வேர்ல்டு வைடு 30 லட்சம். ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் 5 கோடியே 24 லட்சமோ, வேர்ல்டு வைடு 5 கோடியே 57 லட்சம். பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 40 கோடி. தேட்டர்கள் ரைட்ஸு 28 கோடிக்கு போயிருக்கு. 3 கோடியே 1 லட்சம் ஷேரு. இந்த படமே இப்போவே நம்ம முடிவு பண்ணிக்கலாம், டிசாஸ்டர், மிகப்பெரிய டிசாஸ்டர். அப்புறம் 12th ஃபெயில், அந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 87 லட்சம், வேர்ல்டு வைடு 90 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க இது வரையும் 10 கோடியே 88 லட்சமும், வேர்ல்டு வைடு 11 கோடியே 14 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 25 கோடி. 17 கோடியே 50 லட்சத்துக்கு தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 6 கோடியே 10 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ இந்த படம் லாங் ரன் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த படத்தை ஏன் பார்க்கணும், 5 reasons to watch 12th ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக நிறையா வீடியோக்கள் போட்டுட்ருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக லாங் ரன் ஓடும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா படம் பார்த்தவங்க எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அப்படி இருக்குது, விக்ராந்த் மாசே அப்படி நடிச்சிருக்காரு, இந்த டேரக்டர் வேறு லெவலில் மேக்கிங் பண்ணியிருக்காரு, வேறு லெவல் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பயங்கரமாக பாராட்டி தள்ளுறாங்க. டைகர் நாகேஸ்வர ராவ், அந்த படத்தோட டே 13 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 47 லட்சம், வேர்ல்டு வைடு 56 லட்சம். ஆந்திரா தெலுங்கானாவில் 32 கோடியே 33 லட்சமும், வேர்ல்டு வைடு 44 கோடியே 49 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 65 கோடி. தேட்டர்கள் ரைட்ஸு 40 கோடிக்கு போயிருக்கு. இது ஒரு 23 கோடியே 13 லட்சம் ஷேர் வந்திருக்கு. ஸோ இன்னொரு 17 கோடி கிட்டே ஷேர் வர வேண்டியது இருக்குது. அப்படின்னா இந்த படம் 30 கோடி கிட்டே இன்னும் வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. வருமானு கேட்டிங்கன்னா இல்லைங்கிறது தான் பதில். ஒரு லாஸான ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. பகவந்த் கேசரி, அந்த படத்தோட டே 14 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 11 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 19 லட்சம். ஆந்திரா தெலுங்கானாவில் 79 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு 114 கோடியே 38 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 95 கோடி. தேட்டர்கள் ரைட்ஸ் 60 கோடி. 59 கோடியே 80 லட்சம் இது வரையும் ஷேர் வந்திருக்கு. இன்னும் 20 லட்சம் தான். அதை இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த படம் வந்து பிரேக் ஈவன் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த படம் ஒரு ஹிட்டான படமாக தான் அமையுது.
ஸோ அதுக்கடுத்ததாக கோஸ்ட் அந்த படத்தோட டே 14 கர்நாடகாவில் 13 லட்சம், வேர்ல்டு வைடு 15 லட்சம். கர்நாடகாவில் 13 கோடியே 28 லட்சமும், வேர்ல்டு வைடு 17 கோடியே 39 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 21 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். தியேட்டர்கள் ரைட்ஸு 14 கோடியே 50 லட்சம், 9 கோடியே 39 லட்சம் இந்த படத்துக்கு வந்து ஷேர் வந்திருக்கு. ஸோ மற்ற அந்த ஹிந்தி படங்கள் ஒரு 3 படம் இருக்குல்ல, அதாவது முக்கியமாக தேஜாஸும் கணபத் அந்த 2 படங்களை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பெட்டர். ஓரளவுக்கு வசூல் வந்திருக்கு, ஆனாலுமே லாஸாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்தா லியோ படத்தோட டே 14 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1 கோடியே 89 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 45 லட்சம், கர்நாடகாவில் 15 லட்சம், கேரளாவில் 48 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 55 லட்சம், ஓவர்சீஸில் 78 லட்சம், வேர்ல்டு வைடு இந்த படம் 4 கோடியே 30 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 14. ஸோ இது வரையும் தமிழ்நாட்டில் 201 கோடியே 99 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 200 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில். ஆந்திரா தெலுங்கானாவில் 48 கோடியே 66 லட்சம், கர்நாடகாவில் 41 கோடியே 97 லட்சம், கேரளாவில் 54 கோடியே 34 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 27 கோடியே 17 லட்சம், ஓவர்சீஸில் 198 கோடியே 11 லட்சம், வேர்ல்டு வைடு 572 கோடியே 24 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு வெறும் 14 நாளில். ஒரு மிகப்பெரிய வசூல். அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் இந்த படம் வந்து எவ்வளோ ஷேர் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டில் 96 கோடியே 95 லட்சம் ஷேர் வந்திருக்கு. ஸோ 100 கோடி இந்த படத்துக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 3 கோடியே 5 லட்சம் இந்த படம் வந்து இன்னும் ஷேர் வர வேண்டியது இருக்குது. அப்படின்னா இந்த சாட்டர்டே சண்டே தாண்டதுக்குள்ளே கன்ஃபார்மாக இந்த படம் வந்து ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போய் ஒரு பெரிய ப்ராஃபிட்டே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆந்திரா தெலுங்கானாவில் ஷேரு 26 கோடியே 76 லட்சம் வந்து ஷேர் வந்திருக்கு. 16 கோடிக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 10 கோடியே 76 லட்சம் இந்த படத்துக்கு வந்து ப்ராஃபிட்டு. கர்நாடகாவில் 23 கோடியே 8 லட்சம் ஷேர் வந்திருக்கு. 7 கோடியே 58 லட்சம் இதுவரையும் ப்ராஃபிட் வந்திருக்கு. கேரளாவில் 29 கோடியே 88 லட்சம் வந்து ஷேர் வந்திருக்கு. 16 கோடியே 38 லட்சம் ஆல்ரெடி ப்ராஃபிட் வந்துடுச்சு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. அதுவும் இந்த செயின் ஆஃப் தியேட்டர்ஸில் வராமலே இவ்வளோ பெரிய ஷேர் வந்திருக்கு. 14 கோடியே 94 லட்சம். ஸோ 4 கோடியே 94 லட்சம் இந்த படத்துக்கு இப்போவே ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓவர்சீஸில் 93 கோடியே 11 லட்சம், வேர்ல்டு வைடு 314 கோடியே 73 லட்சம் ஷேர் வந்திருக்கு. 215 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு வேர்ல்டு வைடு மொத்தமாக எல்லாம் சேர்த்து, எல்லா ரீஜனும் சேர்த்து, ஓவர்சீஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ எல்லாம் சேர்த்து உலகம் முழுக்க இந்த படம் டோட்டலாக இந்த படம் வந்து 99 கோடியே 73 லட்சம் வந்து இதுவரையும் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்ராக்சிமேட்டாக. அதாவது 100 கோடி கிட்ட இந்த படம் வந்து ப்ராஃபிட் மட்டுமே வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அதுக்கடுத்து தான் லியோ சக்ஸஸ் மீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். முக்கியமாக இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் அப்படிங்கிறதுக்கெலாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி ஒன்று வச்சுருக்காரு. அதுக்கெலாம் நம்ம இல்லைம்மா, நம்ம பெரிய இலக்கா நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வச்சுருக்காரு. ஸோ இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சுதோ அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா அவர் சொன்னது அந்த நோக்கத்துக்காக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரிய விஷயங்கள் நீங்கள் ஒரு பெரிய எய்மாக நோக்கி போங்க, நீங்கள் அதை அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு எங்கள் அப்பா சட்டை பெருசாக இருந்தாலும் அது 10மா 10ஆதான்னு தெரியாது, அது போடுறதே எனக்கு பிடிக்கும், அதனால் நான் பெருசாகவே நோக்கி போகிறேன் அப்படிங்கிறது தான் அவரோட இது. இதில் தகுதி இருக்கா இல்லையாங்கிறதுலாம் மீதியெல்லாம் அதெல்லாம் அப்புறம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதுக்கடுத்து தான் ரசிகர்களுக்கு எப்பா இந்த ஒரே உலக நாயகன், ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே ஒரே புரட்சி தலைவர், ஒரே புரட்சி கலைஞர், ஒரே நடிகர் திலகம், அதே மாதிரியே நான் வந்து உங்களுக்கு வேலை செய்கிற தளபதி, உங்களுக்கு கீழே இருக்கிற தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது சூப்பர் ஸ்டாருக்காகலாம் இனிமேல் அடிச்சுக்காதீங்க, நம்மளுக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் நாட்டாமை. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 29 வருஷம். ஸோ இன்னையோட முடிஞ்சிருக்கு. 1994 ஆண்டு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். வேறு லெவல் ஹிட் இந்த படம். கே.எஸ். ரவிக்குமார் அவர்களோட இயக்கத்தில் சரத்குமார் வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருப்பார். இதோட ரீமேக் ஹிந்தியில் ரஜினிகாந்த் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருந்தார் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, புலாண்டி அப்படிங்கிற ஒரு படம், அனில் கபூர் அவர்களோட நடிப்பில் வந்த படம். அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் ரஜினி சார் அங்கே நடிச்சிருப்பார். நீங்கள் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படம் வந்த சமயத்தில் வேறு லெவல் ஹிட்டு. எப்படி ஹிட்டுனா பட்டி தொட்டியெல்லாம் ஓடும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சில படங்களுக்கு தான் சொல்லுவோம்.
பட்டி தொட்டியெல்லாம் ஓடும். நீங்கள் இந்த படத்துக்கு வந்து மேபி ஃபுட்ஃபால்ஸ்லாம் எடுத்திங்கன்னா எங்கேயோ போகும், 1 கோடிக்கு மேலே போகும், கன்ஃபார்மாக போகும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண படம். இந்த படத்தோட பட்ஜெட் 55 லட்சம். தமிழ்நாட்டில் மட்டும் 11 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 11 கோடியே 75 லட்சம். ஸோ ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 6 கோடியே 50 லட்சம். தமிழ்நாட்டில் அந்த வருஷத்தில் 94 அதிக வசூல் தமிழ்நாட்டில் பண்ண ஒரு படம் இதுதான் அதிக வசூல் தமிழ்நாட்டில் அந்த வருஷத்தில். ஸோ அதுவும் இல்லாமல் பட்ஜெட்டை விட 20 மடங்கு தமிழ்நாட்டில் மட்டுமே அதிக வசூல் எடுத்திருக்கு இந்த படம். ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட்? இந்த படம் ஒரு வேறு லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான படங்கள் வந்தது. ஆனால் இதுதான் நம்ம ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிற கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.